இதுக்கு 5 ரூபாய் கொடுப்பா. இது 7, இது 5. இதுக்கு 20. இதே அநியாயமா இருக்கு. அவகட்டுக்கு மட்டும் 20 ரூபா. கட்டை பார்த்தா வாங்குறான், கட்டை பார்த்தா வாங்குறான். இதுக்கு 25 கொடுக்கலாம்டா. இந்தா எங்க கட்டு 10 ரூபா போதும். இந்தா பாக்கா போலாம். வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாளே. பேசின முத்தா உந்துறான். சார் சார். ஐயா, யாரு? நாங்க இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க. புதுசா வந்த அதிகாரிக்கு மரியாதை செய்ய வந்திருக்கோம். ஊர் பெரியவர் வந்திருக்காரு, கூப்பிட்டுங்களா? ஊர் பெரியவரா? கூப்பிடாமையே வரவன் தான் பெரிய மனுஷன். தம்பிக்கு என்ன தெரியாது இல்ல? இந்த ஊர்லயே நான் தான் பெரிய மனுஷன். ஏன் இந்த ஜில்லாவிலே என் பேரு தெரியாதவரே கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும்? தம்பி, இந்த காட்டுல ஆபீசரா வர்றவங்களுக்கு நான் தான் முதல் மரியாதை கொடுப்பேன். அதான் நானே உங்களுக்கு கொடுக்கலாம்னு வந்திருக்கிறேன். இந்த கொலை பண்ணவன், கொள்ளை அடிச்சவன், ஜெயில இருந்து தப்பிச்சவன், இவன்லாம் வேடந்தாங்கல் பறவை மாதிரி இங்கதான் வந்து தங்குவானுங்க. தம்பிக்கு ஒரு கஷ்டம்னா நாட்டுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம். தம்பி, உனக்கு ஏதாவது வேணும்னா ஊருக்குள்ள நான் ஏற்பாடு பண்ணி தர. அப்புறம் என்ன, நம்ம பயல்கள்லாம் அப்பப்ப சந்தன கட்ட வெட்டுவானுங்க. அத பாசத்தோட கண்டுக்காம விட்டுடணும். விடலன்னா விட வைப்பேன். தடுத்தா உன் தலை இருக்காது. எந்திரியா. என்னையா சொல்ற? எந்திரிடா. மரியாதை கெடுறதுக்குள்ள இடத்த காலி பண்ண. தம்பி, என் தலையில எத்தனை நரை இருக்கோ அத்தனை பேரை வெட்டி புதைச்சிருக்கிறேன். உன் தலையில இருக்கிற நரைய பத்தி எனக்கு கவலை கிடையாது. இதுக்கு முன்னாடி இங்க இருந்த ஆபீசர்ஸ் எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா என்கிட்ட நீ மோதின, உன் உடம்புல ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. எனக்கு தெரியாம இந்த காட்டுல இருந்து நீ ஒரு துரும்பு கூட எடுத்துட்டு போக முடியாது. Get out. கோல்மேன், திரும்பி வராத. இது வரைக்கும் இருந்தவெல்லாம் புடிங் திணி பலா இருந்தான். இப்பாவது ஒரு நல்ல மனுஷன் தானே. அவன் நல்லா இருக்கணும். தங்கப்பாண்டியன் பேருக்கு ஏத்த மாதிரி தங்கமான மனசு. இப்படி ஊருக்கு ஒருத்தர் இருந்தானா இந்த நாடே நல்லா இருக்கும். இந்தாமா பெரிய இருப்பமாடா. இந்தா பெரிய இருப்பம் பேத்தி, வயசு 35. நீ கூட வயசை குறைக்க ஆரம்பிச்சிட்டியா? போ. வாங்கிருக்கல சீட்டை பாத்துக்கு வாயாடி போ. இதுக்கு மட்டும் குறைச்சல போடா. போமா. எனக்கும் என் அக்காக்கும். சரிம்மா, இந்தாயா. நான் அப்ப வந்து பாத்துக்கிறேன். இந்தாயா. சிறு கூட்டுல உள்ள குயிலுக்கு ஒரு 100 ஆசை. சிறு கூட்டுல உள்ள குயிலுக்கு ஒரு 100 ஆசை. ஒன்னா கலந்து இருந்து உலகம் அத மறந்து பாடாதோ. சிறு கூட்டுல உள்ள குயிலுக்கு ஒரு 100 ஆசை. சிறு கூட்டுல உள்ள குயிலுக்கு, சிறு கூட்டுல உள்ள குயிலுக்கு ஒரு 100 ஆசை. பெண் குயிலத்தான் அது தேடுது, தினம் சேர்ந்து பேச. ஒன்னா கலந்து இருந்து உலகம் அத மறந்து
தம்பி. உங்களை பார்க்க ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்திருக்காரு. ஃபாரஸ்ட் ஆபீசரா? என்ன விஷயம்? உங்கள்ட்ட ஏதோ தனியா பேசணுமா? வெளியே நிக்கிறாரு. வீடு தேடி வந்திருக்கிறவரை வாசல்ல நிக்க வச்சிருக்கீங்களா? உள்ள அழைச்சிட்டு வாங்க தம்பி. வாங்க சார் வாங்க. வணக்கங்க. வணக்கம். அப்பா இவர்தான் நாங்க காட்டுல விறகு பொறுக்கிறதுக்கு அடையாள அட்டை வாங்கி கொடுத்தாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாங்க. உங்கள மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க 4 பேர் இருந்தா நம்ம நாடே நல்லா இருக்கும். உட்காருங்க. ஆமா, ஏதாவது சாப்பிடுறீங்களா? சாப்பிடுவோமே. யோ சுமாரியா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. ஆமா, இந்த ஏழையோட வீட்டுக்கு என்ன விஷயமா வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் இசையில ஆர்வம் உள்ளவன். சும்மா இருக்கிற நேரத்துல சங்கீத வித்வான் மோகன சுந்தரத்தோட பாட்டை பாடுறது வழக்கம். குயில் பாடினதை காக்கா பாட முடியாதுங்கிற மாதிரி அந்த வித்வானோட பாட்டை என்னால பாட முடியல. ஆனா உங்க பொண்ணு அந்த பாட்டை ரொம்ப சுலபமா பாடிருச்சு. மோகன சுந்தரத்தோட பாட்டுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? கரும்பு தின்ன கசக்குமா, அவரோட பாட்டுன்னா எனக்கு உயிருங்க. அந்த பாட்டுக்கு சொந்தக்காரரோட பொண்ணுதான் ராதா. அப்போ ராதா உங்க பொண்ணு இல்லையா? எங்க பொண்ணா இருந்தா சங்கீதம் எப்படிங்க வரும்? சட்டி பானையில கழுவோம். ராதா பேர்ல 2 ராகமே இருக்கு. என்ன ராகம்ங்க? யோ, சங்கீதத்தை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? எங்க தாத்தா தெருக்கூத்துல பாடி இருக்காரு. நிறுத்தியா? இவன் ஒருத்தன் ராதாங்கிற பேர்ல ராகமா? அது எப்படிங்க? பட்டிக்காட்டுல பிறந்த எங்களுக்கு என்ன தெரியும்? அத ராதா கிட்டேல கேட்கணும். ராதா, அத என்னன்னு சொல்லம்மா. அப்பாவுக்கு ராகவர்த்தினி தானரூபி ராகம்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ஞாபகார்த்தமா அந்த 2 ராகத்தோட முதலெழுத்து எடுத்து ராதான்னு பேர் வச்சாரு. ராதாவை பெரிய பாட்டுக்காரி ஆக்கணும்னு தான் சின்ன வயசுலயே அவரு பாடுற எல்லா கச்சேரிக்கும் கூடவே கூட்டு போவார். அந்த சின்ன வயசுல ராதா மேடை ஏறி பாடினா 8 நாள் பசிய ஒட்டு மொத்தமா மறந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ராதா நல்லா பாடுவான்னு ஊர் சனமே சேர்ந்து அவளுக்கு மாலை போட்டு அழகு பார்த்துச்சு. கழுத்துல போட்ட மாலை காயில. அன்னைக்குதான் வெளியூர்ல கச்சேரியை முடிச்சிட்டு ராதாவும் அப்பாவும் கார்ல திரும்பி வந்துகிட்டு இருந்தாங்க. தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா இருந்தவர் ராதாவை விட்டுட்டு போயிட்டார். ஆதரவு இல்லாத அந்த பிள்ளைய எங்க பொண்ணா வளர்த்துக்கிட்டு வரோம். ராதாவோட சங்கீத ஞானத்தை பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். ஆனா அந்த பொண்ணோட வாழ்க்கையில இப்படி ஒரு சோகம் கலந்துருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ராதாவோட அப்பா சொத்து சுகம் சேர்த்து வைக்கலனாலும் அழியாத சங்கீத ஞானத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அது என்னைக்கு அவங்களை காப்பாத்தும். இனிமே என்னால உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் தாராளமா கேட்கலாம். நான் வரேங்க. வாங்க தம்பி. அம்மா, ஆபீசரே சொல்லிட்டாரு, இனிமே சொல்லி வர பிறக்காத, மரத்தையே வெட்டி எடுத்து போயிரு. ஏய், சார் வந்துட்டேன் சார்.